உங்களை என்ன நியூ இயர் செலிப்ரேஷன் பண்றதுக்கு அனுப்பி வச்சேன்? அன்பும் அந்த கண்மணியும் சேர்ந்துட கூடாது. கூட இருந்து எல்லா வேலையும் பாக்கணும்னு சொல்லி தானே உங்களை அங்க அனுப்பி வச்சேன். ஓ, நினைச்சது சரிதான். இந்த மயூரியும் ஸ்வேதாவும் இந்த கீழ்த்தரமான வேலையை விடவே மாட்டாளுங்களா? பாட்டி, நாங்க அந்த வேலையை தான் பாத்துட்டு இருக்கோம். ஆனா இந்த அருமநாயக மாமா உள்ள வந்து எல்லாத்தையும் கடைச்சு விட்டுறாரு பாட்டி. அந்த அருமை வேலையத்த பையன், அயோக்கிய பையன். அந்த கேடு கட்டவனை நம்பி என் பொண்ணு வேற போயிருக்கா. அவளுக்கெல்லாம் அறிவே கிடையாது. எல்லாரையும் குடிக்க வைக்கிறானா? ஐயோ, பாத்தியா அவன் எவ்வளவு பெரிய திருட்டு பையன்னு. உன் புருஷனை மட்டும் அனுப்பி வச்சிடாத. முதல்ல அவனை ரூம்குள்ள போட்டு அடைச்சு வை. அவரு கூப்பிட்டதும் ஆளுக்கு முன்னாடி குதிச்சுட்டு ஓடுனதே அண்ணன் தான் பாட்டி. கருமம் கருமம். அப்படி என்னதான் இருக்கும் அந்த குடியில? பாட்டி, அன்பும் கார்த்தியும் கூட ஜாலியா குடிக்கிறாங்க பாட்டி. நாசமா போச்சு. மொத்த குடும்பத்தை குடிக்க வச்சு அந்த அருமை நாயகம் அழிச்சிருவான் போல. ஏய், இப்ப என்னடி பண்ண போறீங்க? பாட்டி, அநேகமா அங்கதான் இருப்பா. அதானே, சமயக்காரி பொண்ணு வேற எங்க இருப்பா? இத பாருங்க, உங்க 2 பேருக்கும் முக்கியமான வேலை இருக்கு, மறந்துடாதீங்க. அந்த தடிய ஆம்பளைங்க அவனுக்கு என்ன வேணாலும் பண்ணி தொலையட்டும். எக்காரணத்தை கொண்டும் அந்த கண்மணியும் நம்ம அன்பும் இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்துட கூடாது. 2 பேரும் ஒன்னா தங்கிட கூடாது. நீங்க தான் அதை பாத்துக்கணும். என்ன? சரி பாட்டி, நாங்க பாத்துக்கிறோம். ஏ மயூரி, இனிமே இப்ப அனுப்புன மாதிரி கண்ட கண்ட போட்டோ எல்லாம் எடுத்து அனுப்பி தொலையாத சொல்லிட்டு. அதை பாக்க எனக்கு வயிறு எரியுது. அப்படியே ரத்தம் மண்டைக்கு ஏறுது. அதெல்லாம் வேற எப்படி பாட்டி சொல்றது? போன் பண்ணி மட்டும் சொல்லுங்க போதும். நைட் அவங்களை சேர விட்டீங்க. மோசமா திட்டுறாங்கன்னு பாத்தியா? எங்க அப்பா கூட என்ன இப்படி எல்லாம் திட்டினது இல்ல அண்ணி. சொத்து அதிகாரம் எல்லாம் அவங்க கையில இருக்குது. அதனாலதான் எல்லாத்தையும் பொறுத்து போக வேண்டியதா இருக்கு. எல்லாம் நம்ம தலை. இன்னைக்கு உங்க வேலைய நான் எப்படி